ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதுன லக்ன மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 3ஆம் ராசியான 3ஆம் பாகவமான சிம்ம ராசின்னு பதிவாகும். இந்த சிம்ம ராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபதியினர்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுட்டு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாச கட்டம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது 12 கட்டம் லான் போட்டுருக்கிறதா ஒரு முதல் பாகம் லக்கணம் முதல் வீடு. ஓகேங்களா? அதுலேருந்து எண்ணி வர 1 2 3 எண்ணி வர அந்த 3ஆம் பாதத்தோட பதிவு தான் இந்த சிம்ம ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாச கட்டத்துக்கு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது முன்ன பார்த்தீங்கன்னா கிரகத்தை வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரங்களை பெயரிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அது நட்சத்திர சாரம். அது நட்சத்திர சாரத்தை வாயிலாகத்தான் உங்களுடைய தசாபதியினர்கள் பயணித்து இந்த பலன் அளிக்க போகிற அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல். ஓகேங்களா? இது அந்த இடத்துல நீ சொன்ன மாதிரி 3ஆவது எந்த கிரகம் இல்லைங்க அப்படி சொல்லும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது கட்டத்தில் எந்த பாவத்தில் அந்த இருக்குதோ அந்த பாவத்தை வீடியோ நீங்கள் பாருங்கள். அது கரெக்டான வீடியோ, அதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையில் புதன் புத்திங்க. அப்போ ராகு திசையில் புதன் புத்தினா 1 கூட 4 கூடியனுடைய புதன் புத்திங்க. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராகு திசையானது 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். ராகு திசை புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 6 மாதமும் 18 நாட்கள் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் மிதன லக்கணம் மிதன ராசிக்காக அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க. மிதன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமான லக்ன பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ராசியான 3ஆம் பாகமான சிம்ம ராசி இந்த நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. மகம் 1 2 3 4 பாதம் இருக்குது. பூரம் 1 2 3 4 பாதம் இருக்குது. உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 2 அது 1 கூட 4 கூடையவன் அந்த இடத்துல அங்கே பயணிச்சா என்ன பலன் கொடுப்பாருன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது, சிம்ம வீடு சம்மந்தப்படுது. அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா கேது சம்மந்தப்படுறாரு. அவங்க அது மேலே தான் பயணிக்கிறது உங்களோட புத்திநாதன் 1 கூட 4 கூட புதன் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி இல்லைங்களா புதன். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு முயற்சியிலேயே இந்த காலகட்டங்களில் நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். அந்த முயற்சி போகிற அந்த காலகட்டங்களில் ஒரு தடை தாமதத்தை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு ஆற்றல் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு வாத்தியார் சம்மந்தப்பட்டது, ஒரு மாந்திரிகம், உச்சாகாரம், இதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாமியோட துதி கற்றுக்கிறது, மந்திரத்தை கற்றுக்கிறது. ஓகேங்களா? ஒரு பிராமணர் ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறது, பிராமணத்தோட தொடர்பு கொள்வது. இந்த மாதிரி காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு முயற்சிகள் நம்ம கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுப்பாங்க, ஒரு ஞானத்தை ஆற்ற அறிவை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறதை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பிடிச்சிட்டோ அது ஒரு ஞானமாக உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு முயற்சி போகிற காலகட்டங்களில் ஏதோ முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஆன்மீக தொடர்பில் முயற்சி பண்ணும்போதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா ஒரு வாத்தியம் சம்மந்தப்பட்டு கல்வி விஷயத்தில் ஒரு இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சிறப்பான அம்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பு தாய் சாசனம் இதெல்லாம் அமைப்புலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு முடக்கடி கொடுத்தாலும் ஒரு இயற்கை வளத்தால் அது ஒரு ராகு பகவானை கும்பிடும்போது ஒரு ராகு பெருமாள் ஆலயத்தில் உள்ள ஒரு ராகு விநாயகர் வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சிறப்பான சிறப்பான வரங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்த எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்தவங்க என்ன சார் இருக்குது, பூரம் சார் இல்லைங்களா? ரைட். ஓகே. அப்போ பூரம் சாருங்கிறது பார்த்தீங்கன்னா 5 கூட 12 கூட சார் இல்லைங்களா? ரைட். ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன சம்மந்தப்படுதாங்க, 3ஆம் பாவம் சிம்ம வீடு சம்மந்தப்படுது. அது பார்த்தீங்கன்னா 5 12 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா 1 நாள் பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இது மூலிமா நம்ம என்ன ஒரு பலன் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா மனசை பறி கொடுக்குறதுங்க. அதாவது காதல் வைபவம் கொள்வது. ஓகேங்களா? அப்போ காதல் வைபவம் கொள்றதுனா அப்படின்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பெண்களாக இருந்தால் கருப்பு இழக்கிறது, ஆண்களாக இருந்தாக்கா
திருமணத்துக்கு முன்னாடி தவறுகள் ஏற்படுத்துறது. அப்போ ரெண்டுமே தவறு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு பார்த்து கருப்பணி இழப்புன்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் டக்குன்னு புரியும், மைண்டில் ஏறுங்க. அதனால நம்ம அப்படி சொல்கிறோம், ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை இது இருக்குதுன்னு கேட்டாக்கா அந்த ஒரு வாய்ப்பினை கட்டாயம் ஒரு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு படுக்கறை சுகபோகத்தை கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துரும். அதை மட்டும் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு திருமணத்தில் போய் முடியுமா அப்படின்னு கேட்டாக்க அந்த காலகட்டங்களில், அதாவது திருமணத்தில் போய் முடிஞ்சு ஆரம்பம் பிரேக்கப் ஆகும், ஓகேங்களா. அதை கூட பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். இல்லை நாம் வந்து ஜாதகர் செய்யலை அப்படின்னா நம்ம குழந்தைங்க செய்வாங்க, ஓகேங்களா. நம்ம குழந்தைங்க டீனேஜ் குழந்தைங்களா இருக்க பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு செயல்திறன், நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தூரத்து பயணம், பிஹெச்டி, உயர்கல்வி, உச்சக்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு, பெரிய ஸ்தாபனத்தில் போய் வேலை செய்கிறது, வெளியூர் போய் வேலை செய்கிறது, ஓகேங்களா. அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான பேரு புகழ் பட்டத்தை வாங்குறது, இதெல்லாம் அந்த அமைப்புலாம் காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாக்க கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வீடு வாசல் அமைச்சு கொடுக்கறது, ஒரு ஆர்டிசி பண்ணி கொடுக்கறது, ஒரு உயர்கல்வி படிக்க வைக்கிறது, ஓகேங்களா. இது அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்களை நிறைவேற்றுறது, கால்நடை வருமானத்தை பெறுறது, கால்நடை வாங்கி வளர்த்துறது, இது அனைத்து வந்து காலகட்டங்களில் நம்ம நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கூடிய பாயிண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எப்பயும் ஒரு முயற்சி சார்ந்து இருப்பாங்க. லக்னம் 3க்கு தானே போயிட்டார் அப்படின்னாக்கா இடம் விட்டு இடம் மாறிட்டே இருப்பார், அவ்வளோதான், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் இடம் விட்டு இடம் மாறுவார். சின்ன பிரச்சனை வரும். அது பார்த்து உஷார சூதனமாக தான் நல்லதுங்க, ஓகேங்களா. சரி, எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்தவங்க என்ன சாரம் இருக்குது, அடுத்து உத்தர சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த 3ஆம் சிம்மத்தோட சாரத்தை சூரியனோட சாரம் தான், ஓகேங்களா. ரைட், ஓகே. அப்போ இந்த என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 3ஆம் டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ அது மேலே பார்த்தா 1 நாள் பயணிக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய புதியாதி யோகத்தை பெறாரு உங்களோட லக்ன ராசி அதிபதியாக புதன் பகவான், ஓகேங்களா, புத்திநாதன், ஓகேங்களா. ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகம், தகவல் தொடர்பு உண்டான வேலைகள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இந்த காலகட்டம் கிடைக்குங்க, ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கம்பெனி, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, ஒரு தகவல் தொடர்பு, ஒரு பேங்க் ஒர்க்கு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அது உண்டான வேலை அப்ளை பண்ணுறது, அதில் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல ஒரு பாயிண்டப்பாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த புஷ்கர மாதம் வாங்கி தனுசில் போய் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் போய் அங்கே இருப்பார் புதன், ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டாளி, கூட்டு தொழில், இந்த மாதிரி ஒரு அமைகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தை இப்போ முன்கூட்டி நம்ம யோசனை பண்ணி ஐடியா பண்ணி வைக்கிறது. இது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது பண்ணுறது, அதில் ஒரு அரசு அங்கீகாரம் பெறுறது, அரசு அங்கீகார ஊழியரை பற்றி சந்தித்து நம்ம ஒரு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, டைம் தான் பத்தாது. நீங்கள் பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.